ரவி, இதில் வந்து ஊழல்ங்கிறதே எங்கேயுமே நடக்கலை, வந்து ஊழலற்ற ஒரு ஆட்சியை தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம், தேவையில்லாமல் எல்லாம் ஊதி பெருசாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு ஷாகுல். அதாவது தாவேக்காவினுடைய ஆதரவாளர்கள் தங்களை அறியாமலேயே தங்களுடைய அரசை பற்றி தங்களுடைய கட்சியை பற்றி ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிற மாதிரி அளிச்சிட்ருக்காங்க, தெளிவாக அளிச்சிட்ருக்காங்க. அதிலெல்லாம் எந்த டவுட்டுமே இல்லை. அவர் பேர் பிரவீன் சொல்லும்போது சொன்னார் பாருங்க, எல்லா தொகுதியிலுமே விஜய் தான், எல்லா தொகுதியிலும் வேறு ஆள் கிடையாது. ஏன்னா விஜய் தான் நிற்கிறாரு, விஜய் தான் ஜெயிக்கிறாரு, விஜய் தான் எல்லாமே, கேண்டிடேட்லாம் யாருமே கிடையாது. அது உண்மை தான். அது ஏன்னா இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களை கூப்பிட்டு ஒரு 10 அமைச்சர்கள் பேர் சொல்லுங்கள் பேப்பர் பார்க்காம அப்படின்னு சொன்னீங்கன்னா சத்தியமாக ஒரு 3 பேர் வேணால் சொல்லுவார் மிஞ்சி போனால். இந்த புஷி ஆனந்த் சொல்லுவார், ஆதவர்ஜனா சொல்லுவார், மிஞ்சி போனால் அந்த நிர்மல்குமார் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதை தவிர மீதி இருக்கிறவங்க பேரெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையுமே விஜய் தான் நினைக்கிறாரு. அது மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் யார் இருக்கிறார்கள், யார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒரு கூட்டமாக மொத்தமாக நிற்கிறத பார்த்து இவங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் கை காமிக்க சொன்னால் கை காமிச்சிருவாங்க. அதாவது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து ஆக்ஷன் எல்லாமே புதியவர்கள் சார், எல்லாருடைய இல்லை அதுதான். அதாவது தெரிந்தோ தெரியாமலோ நான் என்ன சொல்கிறேன், உண்மையை அவர்களே வெளிப்படுத்துகிறார்கள். அப்புறம் இன்னொன்று தெளிவாக சொல்கிறாரு, டெலஸ்கோப்பிக்கில் பார்க்கணும், மைக்ரோஸ்கோப்பிக்கில் பார்க்கணும், எல்லாமே சொன்னார். அதெல்லாம் உண்மை தான், இல்லை நான் சொல்லலை. அதே நேரத்தில் லஞ்சத்தை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன், மது போதை இல்லாத சட்ட ஒழுங்கு சீரான அரசாங்கத்தை தூய சக்தியாக தீய சக்தியிடமிருந்து விடுதலை பெற்று மக்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லி உறுதிமொழி அளித்து தான் இந்த அரசாங்கத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். அதுவும் முழு மெஜாரிட்டி அரசாங்கமாக இல்லை, மைனாரிட்டி அரசாங்கமாக தீய சக்தியிடமிருந்து கடன் பெற்று இந்த தூய சக்தி பரிதூய சக்தியாக மாறி இப்போ ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். இதுதான் உண்மை நிலவரம் இல்லையா? இப்போ இதிலேயே தெரிஞ்சு போச்சு, டே 1லேயே இந்த தூய சக்தி இந்த தீந்து போன சக்தி தீய சக்திகிட்ட இருந்து எப்படி கடன் வாங்கி இந்த ஆட்சி அமைச்சது அப்படிங்கிறப்ப அந்த தூய சக்தியோட ஃபார்முலா எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு. யாரெல்லாம் மோசம்னு சொன்னீங்க, யாரெல்லாம் சரியில்லைன்னு சொன்னீங்க, யாரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, அங்கே போய் தான் கடன் வாங்கி நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. நியாய தர்மமாக நீங்கள் சொல்கிறது போல ஒரு தூய சக்தியாக இருந்திருந்தால் தனி மெஜாரிட்டி இல்லாமல் நாங்கள் ஆட்சியில் அமர மாட்டோம், மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க தயார் என்று சொல்லியிருந்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களை தூய சக்தின்னு நாங்கள் ஏற்றுட்டு இருப்போம், மக்களும் ஏற்றுட்டு இருப்பாங்க. மக்களும் அந்த எதிர்பார்ப்பை நினச்சி தான் போட்டிருப்பாங்கன்னு நினச்சி இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் தீய சக்தி கிட்ட கடன் வாங்கி இருக்கிற இந்த தூய சக்தி எப்படி ஒரு நல்ல அரசாங்கத்தை கொடுக்க முடியும்? இப்போ அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, இதை ஒழிக்க முடியாது, அதை ஒழிக்க முடியாது, இதை ஒழிக்க முடியாது, எதையும் ஒழிக்க முடியாது. ஒழிக்க முடியாமல் ஒரு தூய சக்தியான அரசாங்கத்தை இவங்க கொடுக்குறேன்னு சொல்லி தானே வந்திருக்காங்க. இவங்களே இப்போ ஒழிக்க முடியாது ஒழிக்க முடியாது ஒழிக்க முடியாதுன்னு பேசிட்டு இருந்தாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அதே மாதிரி என்ன சொல்றாங்க, நிர்வாகத்தில் வந்து ஊழலை வந்து ஒழிப்பது கஷ்டம், அரசு அதிகாரிகள் எல்லா இடத்துலையும் வந்து அதை சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சரி பண்ணுறேன், நான் அதை பண்ணி காமிக்கிறேன், நான் ஒரு நாள்ல இந்த மேஜிக்ல பண்ற மாதிரி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி தானே நீங்க வந்திருக்கீங்க. அவ பண்ணி காமிங்க, ஏன் பண்ணி காமிக்கல? முழு வீச்சில் அதற்கான பணிகளை நாங்க மேற்கொள்றோம். நான் என்ன கேக்குறேன், விஜய் பேசியிருக்காரு, நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இன்ஸ்டன்ட் மசாலா மாதிரி தானே எல்லாமே பேசுனீங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது எல்லாமே படத்துல வர மாதிரி 3 மணி நேரம் படத்துல திடீர்னு வருவாரு போவாரு, அப்புறம் அதுக்கப்புறம் பணக்காரன் ஆயிடுவார், ஆட்சியை பிடிச்சிருவாரு, அப்புறம் நாட்டை ஆண்டுருவாரு, நாட்டு சீராயிரும், நாடு வந்து செழிப்பாயிடும். இப்படிதானே படம் ஓடிட்டு இருக்கு. இந்த படம் மாதிரி தானே நீங்க ஆட்சி நடத்தணும்னு நினைச்சீங்க, அது நடக்கல இல்ல நடைமுறையில். அதே போல இன்று நீங்க என்ன சொன்னீங்க, தூய சக்தியாக இருந்து மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மகளிருக்கு பாதுகாப்பை கொடுப்பேன், தூய அரசாங்கத்தை நான் நடத்துவேன், மது கலாச்சாரத்தையோ இல்லை போதை கலாச்சாரத்தையோ ஒழிப்பேன்னு சொன்னீங்க. ஆனால் வந்த 100 நாளில் தினம் 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 நடக்கிறது எல்லாமே வந்து கஞ்சா போதை, இல்லைன்னா போதை பவுடரு, இல்லைன்னா லிக்கர் அடிக்ஷனு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா முதியவர்கள் பாதுகாப்பாக வீட்டில் இருக்க முடியவில்லை, வீடு புகுந்து கொலை செய்திருக்கிறார்கள், பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், போலீஸ் அதிகாரி ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ ஒரு மாணவர் வந்து கல்லூரியில் போய் இது பண்ணியிருக்காங்க, அவன் எல்லாம் கைமா பண்ணுற மாதிரி எல்லாம் அடித்து 10-20 பேர் வெறி கொண்டு தாக்கியிருக்காங்க. இந்த கலாச்சாரம்லாம் இதற்கு முன்பு இருந்ததா? அப்படி நான் என்ன சொல்கிறேன், 100 நாட்களுக்கு உங்களுக்கு பத்தாதா? நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசாங்கத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஒரு முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் துறை. அந்த முதலமைச்சர் நினைத்தால் 1 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும், அதிரடி உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும், சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த முடியும் இல்லையா? எல்லாம் பண்ணக்கூடிய பவரை நீங்க வச்சுக்கிட்டு 100 நாள்ல எத்தனை சாவு நடந்திருக்குன்னு பாருங்க, எத்தனை பிரச்சனை நடந்திருக்குன்னு பாருங்க. நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே 41 பேரை கொன்று குவித்து விட்டு தான் வந்திருக்கீங்க.
அதாவது என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு கூட தெரியல, உங்க மேல விசாரணை இல்லாமல் நீங்கள் தப்பித்து விட்டதனால் நீங்கள் தூய சக்தி ஆயிட முடியாது இல்லையா? உங்களை பார்க்க வந்து அப்பாவி மக்கள் வந்து சாகடிக்கப்பட்டிருக்காங்க, இறந்திருக்காங்க, அதற்குரிய நிவாரணம் எதுவும் வரல. நீங்க பாத்தீங்கன்னா உங்க கட்சி சார்பில் நடத்த மீட்டிங்ல நீங்க வந்து கட்சியிலிருந்து பணம் கொடுக்காம அரசாங்கத்திலிருந்து வேலை கொடுத்து இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரைட், ஓகே. அதற்கும் கோர்ட்டு தடை போடுது, அதை மீறி வர்றீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட். இதற்கு நடுவே இன்று மாணவர்கள் சமுதாயத்தை, இளையர் சமுதாயத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டு வருவேன்னு சொன்னீங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? சொந்த கல்லூரியில் கூட படிக்கிற மாணவர்களே போதை தலைக்கு ஏறி மனிதநேயத்தை விட்டு விட்டு மிருகமாக மாறி கூட படித்த மாணவனையே கைமா செய்து, நீங்க சொன்னீங்களே கொத்து போராட்டா, வீச்சு போராட்டா, நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே நடைமுறைப்படுத்திட்டு வர்றாங்க எல்லாருமே. ஒரு முதலமைச்சருக்கு உண்டான ஒழுக்கத்தோடு ஊழலை பத்தி பேசும்போது பிரவீன் காந்தி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இது இந்த ஊழல் அப்படிங்கிறதே திராவிட கட்சிகள் அதிமுகவும் திமுகவும் போட்ட விதை அது. சரி, அதை வந்து உடனே சரி பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், ஒருவேளை நாங்க ஊழலை விதைத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் 100 நாள் ஆச்சு இல்ல, 100 நாளுக்குள்ளார நீங்க அந்த மண்ணில் என்னென்ன போட்டு கெமிக்கல் போட்டு அதெல்லாம் அழிச்சிட்டு நல்ல மண்ணாக்கி நல்ல விதையை ஊனி நல்ல மரங்களும் செடிகளும் கொடிகளும் பழங்களும் காய்ச்சிருக்கலாம்ல, அது காய்க்கலையே. இன்னுமே வந்து நீங்க சொல்றபடி போதை கலாச்சாரம் தான் நடந்துட்டு இருக்குது, கொலை தான் நடக்குது, கொள்ளை தான் நடக்கிறது, வழிப்பறி தான் நடக்கிறது, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாமல் போலீஸ்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட கேவலமான நிலையை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசாங்கம் நடத்தி கொண்டு என்ன செய்து கொண்டு இருப்பீர்கள் என்று உங்களுக்கே தெரியவில்லை. முதலமைச்சர் சட்டசபைக்கு வருகிறார், மற்றவர்கள் பேசுகிறார்கள், அவர்கள் வந்து இவருக்காக ப்ராக்சி கொடுத்து பேசிட்டு இருக்காங்க, இவர் பேச மாட்டேங்கிறாரு. ஸ்கிரிப்ட் ரெடி ஆனாதான் பேசுறேங்கிறாரு. ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நீங்க பேசுறதுக்குள்ளார தமிழ்நாட்டின் நிலைமை படுபாதாளத்துக்கு போயிடும். கடன் வாங்க மாட்டேன் என்று சொன்னீர்கள், கடன் வந்தவுடன் எவ்வளவு வாங்கியிருக்கீர்கள்? இவ்வளவு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வாங்கின கடனுக்கு நாங்க அடைக்கிறோம், நீங்க தான் அதிபுத்திசாலித்தனமா தூய சக்தியாக இருந்து இந்த தமிழகத்தை நீங்கள் வெற்றி பாதையில் கொண்டு போகிறேன் என்று எல்லாத்துக்கும் வெற்றி வெற்றி என்று சூட்டிக்கொண்டு தமிழக அரசையே வெற்றி தமிழக அரசு என்று மாற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எந்த முதல்வரும் செய்யாத வேலையும் நீங்க செய்திருக்கிறீர்கள். என்ன பண்ணிருக்கீங்க? உங்க ஆபீஸை மாத்தி கொண்டு போய் 10 கோடி 30 கோடிக்கு கனவு உலகமாக மாத்தி அங்கிருந்து நேரா சன்லைட் பார்க்குற மாதிரி ரெடி பண்ணிருக்கீங்க. சரியா? இதெல்லாம் வந்து இந்த பணத்தை இதற்கு செலவிடுவதற்கு பதிலாக மக்களுக்கு தேவையானவற்றிற்காக கடன் பெற்று கடன்கார தமிழ்நாடாக மாற்றி இருக்கிறது திராவிட கட்சிகள் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்களே. நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் மக்கள் வரிப்பணத்திலிருந்து தான் எடுக்கப்படுகிறது. அந்த வரிப்பணத்திலிருந்து எடுக்கப்படுகிற பணத்திலே சொகுசாக நீங்கள் ஒரு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி நீங்க ஒரு ஆபீஸ் போட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அது உங்களுக்கு தேவையா? நீங்கள் மக்கள் பணியாற்ற தானே வந்திருக்கீங்க. மக்கள் பணியாற்ற வந்தவர்களுக்கு எதுக்கு இவ்வளவு வசதிகள் தேவை? இருக்கிற இதற்கு முன்பு இருந்த மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருந்த புரட்சி தலைவராகட்டும் இல்ல கலைஞராகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் இல்ல எடப்பாடி ஆகட்டும் இல்ல எத்தனை பேர் வந்தாங்க? இவங்களே இதுல தான் இருந்தாங்க. ஏன் உங்களால இருக்க முடியல, மாற்ற முடியல? அப்ப சொகுசு வாழ்க்கைக்கு அடிமையாகி விட்டீர்கள். அந்த அடிமையை எப்படி பண்றீங்க? மக்கள் வரிப்பணத்துல நீங்க பண்றீங்க. உங்க வீட்டுல நீங்க பண்ணுங்க, இல்ல வேற உங்க ஆபீஸ்ல பண்ணுங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்க போறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.